பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பெற்றோரை மதிப்பதே கிடையாது. என்ன சொன்னாலும் வீட்டில் வேலை செய்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை படிக்கிற விஷயமா இருக்கட்டும், எதிர்கால திட்டங்களாக இருக்கட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை தான் கேட்குறாங்க. குடும்ப கஷ்டம் என்ன, குடும்ப சூழ்நிலை என்ன, அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. நான் ஒரு இடத்துல நான் பார்த்தேன், அந்த பொண்ணுக்கு திருமண நிச்சயம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் தனியாக இருக்கிறேம்மா, என்னால் இவளுக்கு இவ்வளவு தான் செய்ய முடியும், என்னால் இவ்வளவு தான் சேர்த்து வைக்க முடிந்தது, எனக்கு பேக்ரவுண்ட் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை, இவ்வளவு தான் இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு எனக்கு நீ எதுக்காக பெத்த, என்னை நீ கல்யாணம் பண்ணி வைக்கும்போது எனக்கு இவ்வளோ நீ செய்யணும்ல, எனக்கு இதெல்லாம் வேணும், இத்தனை சவர நகம் வேணும், இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ கார் வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடுன்னு சொல்லி ஏகப்பட்டதை டிமாண்ட் பண்ணுறாமா, என்னால் சுத்தமாக முடியலன்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அப்போ அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, ஆண்டி எனக்கு மட்டும் யார் இருக்கா, எங்கள் அம்மா மாதிரி நானும் ஏழையாக வாழணுமா, எங்க அம்மா மாதிரி நானும் கஷ்டப்படணுமா, அதனால எங்க அம்மா கிட்ட நான் கேட்டு வாங்கிட்டு போறேன், எனக்கு உரிமை இல்லையா, என்ன பெத்தாங்கல்ல, எனக்கு அம்மா தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவ்வளோ இதுவா பேசுது. இதை பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு என்னன்னா, அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அப்பா இல்லை, தனிமையிலிருந்து அவங்க எங்கே போவாங்க, யார் அவங்களுக்கு உதவுவாங்க, அம்மா வச்சுக்கிட்டேவா இல்லைன்னு சொல்கிறாங்கங்கிற அந்த புரிதலும் இல்லை. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட நிலைமையும் அந்த குழந்தை யோசிக்கணும். என்ன நம்ம அம்மா இப்படி இருக்காங்க, அம்மா கிட்ட என்ன இருக்குதோ அதை நம்ம வாங்கிக்கிட்டு போவோம். நமக்கு படிப்பு கொடுத்துருக்குறாங்க, நம்மளை நல்லா படிக்க வச்சிருக்கிறாங்க, போகிற இடத்துல நமக்கு எப்படி குடும்பம் அமையுமோ, நம்ம கணவன் மனைவியை வேலைக்கு போவோம், ஒரு வேளை பின்னாடி அம்மா சம்பாதித்தாலும் நமக்கு தான் கொடுக்க போகிறாங்க, பின்னாடி பார்த்துக்கொள்வோம்னு சொல்லி கொஞ்சம் கூட அந்த ஒரு முதிர்மை இல்லாமல், ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் அந்த பொண்ணு பேசுறது எனக்கு ரொம்பவும் வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருந்தது. இன்னைக்கு பிள்ளைங்கள எப்படி இருக்கிறீங்க? அதே போல சில பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு ஆண் பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. சில நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டா அவங்க லக்ஸரியாக வருவாங்க, அவங்க கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, காஸ்ட்லியான பைக்கில் வருவாங்க, நல்ல நல்ல உடைகளை அணிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சண்டை போடுறது, அவங்க கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போடுறது, அவங்களுடைய புரிந்து கொள்ளாமல் எதிர்த்து பேசுகிறது. வேதம் சொல்லுகிறது, வேதத்துல நிறைய வசனங்கள் சொல்லி இருக்கிறது பாருங்க, பிள்ளையின் நெஞ்சில மதியினம் ஒட்டி இருக்குமா, அதை தண்டனையின் பிரம்பு தான் அவனை விட்டு அகற்றும். தண்டனைனா அடிக்கணுங்கிறது ஒரு தண்டனை கிடையாது. ஆனா வேதத்துல பெற்றோர் பிள்ளைகள் அடிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. இருந்தாலும் தண்டனை என்பது என்னன்னா, அவங்களுக்கு நம்ம குடும்பம் என்னவோ, நம்ம குடும்ப சூழ்நிலை என்னவோ அதை தான் யோசிக்கணும். பெற்றோர் எப்படி இருக்கிறாங்க, நம்மிடத்த பண வசதி எப்படி இருக்கு, நம்ம ஏழையா மிடில் கிளாஸா இல்லை பணக்காரங்களா இருக்கிறோமா, நான் அம்மா அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்து சூழ்நிலை என்ன, இப்போ பின்னாடி இருக்கிறதான நம்ம பாட்டி தாத்தாலாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் யோசிக்கிறவங்க தான் பிள்ளைங்க. நல்லா கொஞ்சம் நான் வளர்ந்துட்டேன், எனக்கும் பேச தெரியும், எனக்கும் ஞானம் இருக்கு, எனக்கு நான் எங்க போய் கேட்பேன், உங்களை மாதிரி ஏழையா நாங்களும் வாழணுமான்னு நினைக்கும் பொழுதுதான் பெற்றோருடைய நிலைமை பரிதபிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறது. அந்த பெற்றோருக்கு யார் தருவா, எங்க போவாங்க? நீங்க கிறிஸ்தவ பிள்ளைகளா இருப்பீர்களானால் தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே என் குடும்ப சூழ்நிலையும் இப்படி இருக்கிறது, என் பெற்றோருடைய நிலைமையும் இப்படி இருக்கிறது, ஆனா எனக்கு இதையெல்லாம் ஆசையா இருக்கிறது, நீங்க தான் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, எனக்கு இதெல்லாம் வேணும், உமக்கு சித்தமானால் எனக்கு அதையெல்லாம் வாய்க்க பண்ணுங்க சொல்லி நீங்க கத்தரிடத்துல கேட்கும் பொழுது ஒருவேளை கத்தர் உன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து உன்னுடைய வாஞ்சிகளை நிறைவேற்ற விரும்பினால் நிச்சயம் நிறைவேற்றுவார். பாவம் ஒன்றுமே முடியாத பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன செய்வார்கள் பாருங்க. இந்த இடத்துல அந்த வசனம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள்ல தான், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 20 அதிகாரத்துல 15வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க பிள்ளைகளே. உங்களுக்கு பெற்றோர் இடத்துல அதிகாரம் இருக்கிறது.
கண்டிப்பாக அவங்க தான் உங்களுக்கு செய்யணும். ஆனால் இல்லாத ஒன்றை கேட்டால் அவங்க எங்கே போவார்கள்? குடும்ப சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து பாருங்க. நீங்கள் இப்போ சாலமோன் போய் தேவனிடத்தில் கேட்டான், இந்த ஜனங்களெல்லாம் நடத்த எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டான். கர்த்தர் கூடவே என்ன கொடுத்தாரு? ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை கூட்டி கொடுத்தார். ஏன்னா அவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டதுனால. அது போல தேவ சமூகத்தில் உட்காந்து தேவனிடத்துல கேளுங்க, அவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பனர். ஆனா பெற்றோரை பெண்களுக்கும் சொல்லுகிறேன், ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், நீங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் நல்லா செலவு பண்ணுவீங்க, அதை பேரண்ட்ஸ் கையில கொடுக்கவும் மாட்டீங்க. சில பிள்ளைகள் என்ன தெரியுமா பண்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்கம்மா, நான் இந்த ஃபர்ஸ்ட் மாசம் சேலரியில நான் இதை எடுத்துக்கிறேம்மா, நான் அது வாங்கிக்கிறேம்மா, நான் பைக் வாங்கிக்கிறேம்மான்னு சொல்லி அப்படியே நீங்க உங்க செலவுக்கு என்று எடுத்துக்கொள்றீங்க. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளை நான் பாக்குறேன், காலேஜுக்கும் போறாங்க, பார்ட் டைம் போய் ஜாப் பண்ணி ஃபீஸுக்காக அவங்களே படிக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, பெற்றாருக்கு இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்களா அந்த 6ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே நீங்க வாசித்து பாருங்க. நீங்க வாழ்நாள் நீடித்து இருக்கணும்னா தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும், அவங்க சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளணும், நீங்களும் கொஞ்சம் மெச்சூரிட்டியா நடந்துக்கணும். அதுதான் உங்களுக்கு எது தேவைனாலும் தேவ சமூகத்துல போய் தாராளமா கேங்க, கர்த்தர் கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆனா பாவம் ஒன்றுமே முடியாத பெற்றோரை ரொம்பவும் கடினமாய் நடத்தாது இருங்க. பெற்றோரும் எல்லாம் இருந்தும் பிள்ளைகளே வந்து கடினமாய் நடத்தாமல் அவர்களுடைய ஆசைகளுக்கு இணங்குங்கள். ஒருவேளை உங்களிடத்துல பணம் இருக்குமானால் பிள்ளைகள் விரும்புகிற காரியங்களை செய்து கொடுங்கள். இந்த காரியங்களை நீங்க கர்த்தருக்குள் செய்யும் பொழுது அது ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. அப்பா, பெற்றோரும் சரி பிள்ளைகளும் சரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல தகப்பனே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கணும். பிள்ளைகள் பெற்றோருடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளணும், குடும்ப சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளணும். நம்ம படித்திருக்கிறோம், எதிர்காலத்தில் நம்ம வேலைக்கு போனால் எல்லாவற்றையும் நம்ம சம்பாதிக்க முடியும். ஆனால் பெற்றோருக்கு படிப்பில்லை, பேக்ரவுண்ட் இல்லை, அவங்க என்ன செய்வாங்கங்கிற அந்த சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். ஆசீர்வாதம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.